Welcome to our channel. நாம் இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து Simple Mail Transfer Protocol. ஓகே. Simple Mail Transfer Protocolனாலே நமக்கு தெரியும். ஒரு மெயில் செண்டிங் process பத்தி தெரிஞ்சுக்கிறதா Simple Mail Protocol. ஓகே. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி first real life timeல ஒரு லெட்டர் எப்படி process ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். For example, திலீப் என்ற ஒரு மெம்பர் எடுத்துப்போம், சுரேஷ் என்ற ஒரு மெம்பர் எடுத்துப்போம். திலீப் என்ற மெம்பர் வந்து சுரேஷ் என்ற மெம்பருக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும். ரியல் லைஃப் டைம்ல எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, திலீப் என்ற மெம்பர் அவங்களோட ஊர்ல இருக்கிற ஒரு போஸ்ட் பாக்ஸ்ல அவரோட லெட்டரை போஸ்ட் பண்ணுவாரு. போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட்மேன் வந்து அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் அவங்களோட ஊர்ல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்துருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணும், எந்த ஊரை சேர்ந்ததுன்ற கேட்டகரைஸ் பண்ணி அந்த ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அந்த லெட்டரை வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிசீவர் சைடில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணும்னா, அங்கே இருக்கிற எந்தெந்த ஊர் இருக்கோ அதை கேட்டகரைஸ் பண்ணி அந்த ஊர் போஸ்ட்மேனுக்கு அந்த லெட்டரை வந்து கொடுத்து விடும். ஸோ அந்த போஸ்ட்மேன் வந்து சுரேஷ்ன்ற மெம்பருக்கு வந்து அந்த லெட்டரை டெலிவர் பண்ணுவார். ஒருவேளை சுரேஷ்ன்ற மெம்பர் வந்து அந்த அட்ரஸ்ல அப்பத்திக்கு அவைலபிளா இல்ல, ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த லெட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த பீரியட்குள்ளார அந்த ரிசீவர் மெம்பர் சுரேஷ்ன்ற மெம்பர் இருந்தாரு அப்படின்னா அந்த லெட்டரை வந்து டெலிவர் பண்ணிடுவாரு. இல்லை அப்படின்னா எங்கிருந்து வந்துச்சோ அந்த லெட்டர் வந்து அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பேக் ஆயிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரியல் லைஃப் போஸ்ட் லெட்டரோட ஃபார்மேட். ஓகே, இப்போ SMTPனா என்னன்னு பார்க்கலாம். SMTPனா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு காம்போனன்ட் SMTPல முக்கியம். ஒன்று வந்து யூசர் ஏஜென்ட், இன்னொன்று வந்து மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். இதில் யூசர் ஏஜென்ட்னு ரியல் லைஃப் டைம் எக்ஸாம்பிளாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா திலீப் அண்ட் சுரேஷை தான். ஏன்னா இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ண போகிறது அவங்க தான். ஸோ அவங்க தான் யூசர் ஏஜென்ட். அப்போ இடையில இருக்கிறதெல்லாம் மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், போஸ்ட் பாக்ஸ், போஸ்ட்மேன் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ், இது மூணுமே மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். இந்த லெட்டரை பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் தான் மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் சொல்கிறோம். ஓகே, அப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை அப்படியே நம்ம வந்து SMTP ப்ரோட்டோகாலுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ திலீப்ன்ற மெம்பருக்கு பதிலாக திலீப் மெம்பரோட சிஸ்டம் எடுத்துக்கலாம் அண்ட் சுரேஷ்ன்ற மெம்பருக்கு பதிலாக சுரேஷ் மெம்பரோட சிஸ்டம் எடுத்துக்கலாம். இப்போ திலீப்ன்ற மெம்பர் ஒரு மெயிலை சென்ட் பண்ணுறாரு யாருக்கு, சுரேஷுக்கு. ஸோ ஒரு மெயிலை சென்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்கிற சர்வருக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்ட் ஆகும். ஸோ அதுதான் போஸ்ட் பாக்ஸு. ஓகே, இப்போ போஸ்ட் பாக்ஸ்க்கு சென்ட் ஆயாச்சு. இப்போ போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து அதுவே ஸ்டிமுலேட் பண்ணிக்கோ. ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் தான் நம்மளுக்கு வந்து போஸ்ட்மேன். இப்போ அது வந்து SMTP சர்வருக்கு அந்த மெயிலை சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு அந்த மெயில் சென்ட் பண்ணணுன்றத SMTP சர்வர் வந்து பார்க்கும். பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா, நியர்பை சர்வர் எந்த லொக்கேஷனில் அந்த ரிசீவர் மெயில் இருக்கோ ஸோ அந்த சர்வருக்கு இந்த மெயில் சென்ட் ஆகிடும். மெயில் சென்ட் ஆன வாட்டி என்ன பண்ணும், ஸோ இப்போ சுரேஷ்ன்ற மெம்பருக்கு மெயில் சென்ட் ஆகணும். ஸோ அந்த சர்வர் வந்து சுரேஷ்ன்ற மெம்பருக்கு வந்து மெயிலை சென்ட் பண்ணும். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் தான் SMTP ப்ரோட்டோகால். ஒருவேளை சுரேஷ்ன்ற மெயிலோட இமெயில் ஐடியே இல்லை அப்படின்னா அந்த மெயில் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகி அந்த திலீப்ன்ற மெம்பருக்கு இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு செட் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் SMTP ப்ரோட்டோகாலோட ஒர்க்கு. ஓகே, SMTP ப்ரோட்டோகாலோட மெத்தட் வந்து 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து 1-to-1, இன்னொன்று வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டு. இந்த 1-to-1 அப்படின்னா என்னென்னா, திலீப்பும் மெம்பரும் அவைலபிளாக இருக்காரு, சுரேஷ் மெம்பரும் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு லெட்டரை சென்ட் பண்ணோன்னே, ஒரு மெயிலை சென்ட் பண்ணோன்னே சுரேஷ்ன்ற மெம்பர் வந்து அந்த மெயிலை ரிசீவ் பண்ணிடுவார். ஸோ இதுதான் 1-to-1 கனெக்ஷன். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னா ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட். ஓகே, இப்போ வந்து திலீப்ன்ற மெம்பர் வந்து மெயிலை சென்ட் பண்ணிட்டாரு, பட் சுரேஷ்ன்ற மெம்பர் வந்து அவைலபிளாக இல்லை.
இப்போ சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா சுரேஷ்ன்ற மெம்பர் வந்து சர்டைன் டைம் பீரியட் வரைக்கும் அவைலபிளாக இருக்காரான்னு செக் பண்ணும். ஸோ அது வரைக்கும் அந்த சர்வர் வந்து அந்த மெயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து ஒருவேளை சுரேஷ்ன்ற மெம்பரோட மெயில் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா அவைலபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மெயிலை டெலிவர் பண்ணிடும். ஸோ இதுதான் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தட். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து SMTPயோட டெக்னிக்கல் ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, SMTP சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து போஸ்ட் மார்க்கு. ஸோ அவங்களோட டெக்னிக்கல் மெத்தட்லேருந்தே இந்த SMTPயோட ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர் பார்த்துடலாம். ஓகே, SMTP ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர் பார்க்கணும் அப்படின்னா சென்டர் அண்ட் ரிசீவர் இருக்கணும் எப்பயுமே ஒரு மெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு. அதில் சென்டர் SMTP சர்வரை வந்து கிளைண்ட் SMTPன்னு நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ரிசீவர் SMTP சர்வரை வந்து சர்வர் SMTPன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கிளைண்ட் SMTPயிலிருந்து எப்பயுமே நான் ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிட்டுமான்ற ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் மார்க் வந்து சர்வர் SMTP கிட்ட வைக்கும். ஸோ அதனோட கமாண்ட் வந்து என்னென்னா ஹலோ. இது கமாண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ கமாண்ட் ஸ்பெசிஃபை பண்ணால் தான் SMTPக்கு இந்த ஒர்க்கிங் தான் நம்மளுக்கு நடக்குதான்றதும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து ஹலோன்ற கமாண்ட் வந்து கிளைண்ட் SMTPயிலேருந்து சர்வர் SMTPக்கு சென்ட் பண்ணும். ஓகே, சர்வர் SMTP உடனே ஓகே மெயில் அனுப்பலாம் அப்படின்னா 250ன்ற கமாண்ட் வந்து சென்ட் பண்ணும். ஓகே, சென்ட் பண்ண வாட்டி இதை கிளைண்ட் SMTP ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது மெயில் ஃப்ரம் யார்கிட்ட இருந்து இந்த மெயில் வந்து சென்ட் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து சர்வர் SMTPக்கு சென்ட் பண்ணும். அக்னாலஜ் பண்ணிடுச்சுன்னா சர்வர் SMTP உடனே 250ன்ற மெசேஜை வந்து சென்ட் பண்ணிடும். 250ன்ற மெசேஜ் வந்து ஓகேன்ற மெசேஜ். அடுத்தது வந்து ரெசிப்டன்ட் டு யாருக்கு இந்த மெயிலை சென்ட் பண்ணணும், டூன்ற மெயில் அட்ரஸ் யாருக்கு இந்த மெயிலை சென்ட் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிளைண்ட் SMTP வந்து சர்வர் SMTPக்கு சென்ட் பண்ணிடும். ஓகே, சென்ட் பண்ண வாட்டி ஓகேன்ற மெசேஜ் சென்ட் பண்ணும். ஓகேன்ற மெசேஜோட கமாண்ட் வந்து என்னன்னா 250ன்ற கமாண்ட் வந்து சென்ட் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து டேட்டா. ஸோ நம்ம வந்து ஒரு மெயிலை அனுப்ப போகிறோம் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனோட தான் அனுப்ப போகிறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெறும் லெட்டர்ஸ் மட்டும் இருக்க போகிறது இல்லை. நம்மளுக்கு PDF-ஆக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியுமான்றதை சர்வர் SMTP வந்து செக் பண்ணும். ஒருவேளை ஓகேவா இருந்துச்சுன்னா 354ன்ற கமாண்டை வந்து சர்வர் SMTP வந்து கிளைண்ட் SMTPக்கு வந்து சென்ட் பண்ணும். ஓகே, சென்ட் பண்ண வாட்டி இந்த கிளைண்ட் SMTP என்ன பண்ணும் அப்படின்னா மெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சா அப்படின்ற செக்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணும். ஒருவேளை ஓகேவா இருந்துச்சுன்னா 250ன்ற கமாண்டை வந்து சென்ட் பண்ணும். ஓகே, ஒருவேளை ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா ஓகே இந்த ப்ராசஸ் வந்து குவிட் பண்ணிடு அப்படின்ற மெசேஜ் வந்து குவிட்ன்ற கமாண்ட் மூலயமா நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஓகே, அப்போ குவிட் பண்ணலான்ற கமாண்டுக்கு வந்து 221ன்ற கமாண்ட் வந்து சர்வர் SMTP கமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிளைண்ட் SMTPக்கு வந்து செட் பண்ணும். ஓகே, இதுதான் ஹோல் ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர். ஒருவேளை மெயில் வந்து சர்வர் சைடு அதாவது என் சைடில் வந்து ரிசீவ் ஆகலை, ரிசிப்டன்ட் சைடு வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா ரீசெட்ன்ற கமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சர்வர் சைட்லேருந்து சென்ட் பண்ணும். ஸோ இந்த ரீசெட்ன்ற கமாண்ட் வந்து கிளைண்ட் பார்த்தோன்னே என்ன பண்ணும் அப்படின்னா உடனே ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனிங்கை வந்து ஸ்டிமுலேட் ஆகிடும். என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஹலோ மெசேஜ் சொல்லும். ஸோ ஹோல் ப்ராசஸுமே வந்து நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒருவேளை எரர் மெசேஜ் ஏதாச்சும் வந்து சர்வர் SMTP சென்ட் பண்ணுது அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் ஆஃப் எரர் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து 3 டிஜிட் கமாண்டாக இருக்கும். அந்த 3 டிஜிட் கமாண்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் வந்து 400 டிஜிட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டெம்பரரி எரர். இதே 500 டிஜிட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா பெர்மனன்ட் எரர் வந்து மெயில் வந்து ரிசீவ் பண்ணுதுன்றது வந்து நம்ம இதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து SMTPயோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா நம்ம பல்க் மெயில் வந்து SMTP ப்ரோட்டோகால் மூலயமா சென்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் வந்து கம்மி காஸ்ட்லி நிறைய ஏரியாவை கவர் பண்ணுது. வைட் ஏரியாவை கவர் பண்ணுதுன்னா எந்த லிமிட்டில் வேணாலும் ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு அமெரிக்காவுக்கு கூட ஒரு நம்ம மெயிலை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும்னா சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதே வந்து அண்ட் வந்து மெயில் ட்ராக்கிங்கும் நம்மளுக்கு வந்து SMTP ப்ரோட்டோகால் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுது. அண்ட் தென் வந்து உடனுக்குடனே நம்மளுக்கு வந்து மெயில் வந்து டெலிவரி ஆன ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிடுது. இதே இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா SMTP வந்து சேம் போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுறதுனால நிறையா சர்வர்ஸில் இதனோட ஃபயர்வால் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து இது 7-பிட் நம்பர் தான் யூஸ் பண்ணுறதுனால அது பேக்வேர்டாக இருக்கிறதுனால கமாண்ட் அண்ட் மெசேஜ் ரிசீவ் பண்ணுற இதில் வந்து நம்மளுக்கு எரர் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் வந்து இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா இப்போ வந்து மெயில் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போய் செக் பண்ணுது. செக் பண்ணுறப்ப வந்து ரிசீவர் சைடில் வந்து மெம்பர் இல்லை. அண்ட் தென் சர்வருக்கு பேக் ஆகிடுது. மறுபடியும் வந்து செகண்ட் டே வந்து போய் மெயில் அவைலபிளாக, அதாவது ரிசீவர் வந்து அவைலபிளாக இருக்காங்களான்னு செக் பண்ணுது. மறுபடியும் அவைலபிள் இல்லைன்னு வருது. பட் அண்ட் தேர்ட் டேயில் இல்லை ஃபோர்த் டேயில் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்க ரிசீவர் சைடில். பட் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது SMTP ப்ரோட்டோகாலில் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மெயில் வந்து நாட் அவைலபிள்ன்ற ஃபெயிலியர் மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் தான் SMTPயோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, SMTPக்கும் இன்னொரு அதர் ப்ரோட்டோகால்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். அதர் ப்ரோட்டோகால்ஸில் எக்ஸாம்பிளாக நம்ம எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா POP அண்ட் IMAPன்ற 2 ப்ரோட்டோகாலை நம்ம எடுத்திருக்கோம். POPயோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்ன ஃபங்க்ஷனிங் நடக்குதோ அதே ஃபங்க்ஷனிங் தான் நடக்கும். ஒன்ஸ் வந்து ரிசீவர் வந்து லெட்டரை ரிசீவ் ஆயிட்டாங்கன்னா அது அந்த மெசேஜை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காது. ஜஸ்ட் மெயில் மட்டும் டெலிவரி பண்ணுறதா இந்த POP ப்ரோட்டோகாலோட ஒர்க்கு. பட் அதே வந்து IMAP, அதாவது இன்டர்நெட் மெயில் ஏஜென்ட் ப்ரோட்டோகால், இந்த ப்ரோட்டோகாலோட ஒர்க் என்ன அப்படின்னா மெயிலை வந்து ரிசீவ் பண்ணிடும். ரிசீவ் பண்ண வாட்டி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். எப்படி சேவ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா கிளவுட் சர்வர் மூலமா. கிளவுட் சர்வர் அப்படின்னா அதாவது காசு கொடுத்து ஒரு இடத்த நம்ம வாங்கி வச்சுக்கிற மாதிரி. ஸோ கிளவுட் சர்வர்னா அப்படிதான். ஸோ ஒரு சர்டன் ஸ்டோரேஜை வந்து நம்ம சர்வீஸை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இது என்ன பண்ணணும்னா மெயிலை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோம். யூசர் வந்து நம்மளை ஏதாச்சும் ஒரு கோட் பண்ணியோ இது பண்ணியோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கை ரிலவெண்ட்டாகவே இந்த ப்ரோட்டோகால் வந்து யூசருக்கு வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, அப்போ POP அண்ட் IMAP இது ரெண்டுத்துக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து SMTP ப்ரோட்டோகாலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ரிசீவர் ப்ரோட்டோகால். ரிசீவர் ப்ரோட்டோகால்னா ஜஸ்ட் மெயிலை வந்து ரிசீவ் மட்டும்தான் பண்ணும், சென்ட் பண்ணாது. பட் SMTP வந்து ரெண்டு வேலையுமே பண்ணும். மெயிலை வந்து சென்ட் பண்ணுற ஒர்க்குமே பண்ணும் அண்ட் ரிசீவர் பண்ணுற ஒர்க்குமே பண்ணும். ஓகே, அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது வந்து SMTPயோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஓகே, SMTP சர்வீஸ் ப்ரொவைடரில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் 3 பேர்த்த மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அவங்க யார் யார் அப்படின்னா போஸ்ட்மார்க்கு, சென்கிரிட் அண்ட் மெயில்கன். இவங்க 3 பேரும் SMTP ப்ரோட்டோகாலோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னா என்னன்னு பார்த்தோம், அதனோட ஒர்க்கிங் ஆர்கிடெக்சர் பார்த்தோம், அண்ட் தென் அதனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அண்ட் அதர் ப்ரோட்டோகால்ஸ்க்கும் SMTP ப்ரோட்டோகாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.